அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குண்டு மணி தங்கம் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு குண்டு மணி தங்கத்தை நீங்கள் அடகுக்கு வைக்க போகிறதா இருந்தாலும் சரிங்க, இந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். இதை நீங்கள் பின்பற்றும் பொழுது உங்களுக்கு தங்கம் அப்படிங்கிறது மலமலன்னு சேர ஆரம்பிக்கும். தங்கம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது எல்லாருக்கிட்டையுமே தங்கிறது கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு அந்த தங்கமானது அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த யோகம் அப்படிங்கிறது கிடைக்காமலே போயிடும். தங்க நகையை ஆசையாக வாங்கி வச்சுட்டாலும் அதை நீண்ட நாட்களுக்கு போட்டு அழகு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்கும். அதுக்குள்ளே அதை அடகுக்கு கொண்டுட்டு போய் வச்சுருவாங்க. இந்த தங்கம் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நிலையாக இருக்கணும், அதிகமாக சேரணும் அப்படிங்கும் பொழுது நம்ம இந்த வழிகளை நம்ம பின்பற்றி பார்க்கலாம். தங்க நகையை போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தனியான ஒரு கொடுப்பனையே வேணும் அப்படின்னே சொல்லலாம். தங்கம் சிலர்கிட்ட வாங்க வாங்க சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி அவங்கக்கிட்ட மட்டும் தங்கம் சேர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். தங்கம் மகாலட்சுமியோடைய அம்சம். நாளும் கோலும் செய்யாதது நமக்கு வேறு யாருமே செய்ய மாட்டாங்க. அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு குண்டு மணி தங்கம் வாங்கினீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு பல மடங்காக சேருவதற்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா, வீட்டில் தங்கம் அதிகமாக சேரணும் அப்படின்னா நம்ம முதல்ல சுக்கரஹோரை அப்படி இல்லைன்னா குளிகை நேரத்தில் தங்கம் வாங்கணுங்க. குளிகையில் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னாலும் அது திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தங்க நகை வாங்க போகிறீங்க அப்படிங்கும் பொழுது சனிக்கிழமை நாட்களில் வாங்கிறது அப்படிங்கிறதுமே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். சனிக்கிழமை நாளுமே எந்த ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னாலும் அது தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, இந்த தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தினக்காலன்ற பார்த்துட்டு இந்த குளிகை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் தங்கத்தை போயிட்டு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்மேலும் தங்கம் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து நீங்கள் ஒரு குண்டு மணி தங்கம் ஒரு 1/4 பவுன் எடுக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் மறுபடியும் அந்த பணத்தை சேர்த்து தங்கம் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தங்க நகையை நீங்கள் இப்போ அடகு வைக்க போகிறீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் கட்டாயம் நேரத்தை பார்க்கணுங்க. இல்லை அப்படின்னா மறுபடியும் அந்த நகை அடகுக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்படி என்ன நேரம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மரண யோகம், அதாவது சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இதில் நம்ம மரண யோகம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ செவ்வாய் ஹோரை, குரு ஹோரை, இந்த மாதிரி ஹோரையில் அசுப ஹோரையாக இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்துட்டிங்க அப்படின்னா அஷ்டமி, நவமி இந்த நாள் இல்லாத இருக்கணும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நாம் காசு பணமாக இருந்தால் கூடயும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் கொண்டுட்டு போயிட்டு அடகு வைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அந்த நகையை மீட்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவுங்க. இது எல்லாமே நீங்கள் பார்க்காம உங்களுடைய அவசர தேவைக்கு உங்கள் நகையை கொண்டுட்டு போய் அடகுக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அதை மீட்டு எடுக்கிறதுங்கிறது ரொம்பவும் கஷ்டம். நல்ல ஹோரையில் நீங்கள் தங்க நகையை கொண்டுட்டு போய் உங்கள் அவசர தேவைக்கு அடமானம் வைக்கலாம். இப்போ குளிகை நேரத்தில் கட்டாயம் அடமானம் வைக்கக்கூடாதுங்க. குளிகை நேரத்தில் கொண்டுட்டு போய் நீங்கள் அடகுக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் வீட்டில் ஏதாவது நகை இருக்குது அப்படின்னாலும் அதை கொண்டுட்டு போய் வைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். இப்போ அடகுக்கு வச்ச நகையை மீட்டுட்டு வரீங்க அப்படிங்கும் பொழுது அந்த நகை மறுபடியும் அடகுக்கு போகாமல் இருக்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ அடகுக்கு வச்ச நகையை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் மஞ்சளும் கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்து தண்ணீரில் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை பூஜை அறையில் கொண்டுட்டு போய் வச்சுடுங்க. அந்த நகையை நீங்கள் கொஞ்சமாக ஒரு சிவப்பு நூலை போட்டு நீங்கள் அந்த நகையை சுற்றி அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் நீங்கள் நகை எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க. அப்படி நீங்கள் வைக்கும்போது ஒரு மஞ்சள் கிழங்கையும் சேர்த்து வச்சுடுங்க. இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அந்த நகை அடகுக்கு போகாமல் இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் புதுசாக தங்க நகை வாங்கிட்டு வரீங்க, நல்ல நேரத்தில் பார்த்துட்டு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுமே நீங்கள் அந்த நகையை போட்டு பார்க்கவோ இல்லை அடுத்தவங்கிட்ட கொடுக்குறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நேராக எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. மறுபடியும் உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் வரணும், தங்கம் அதிகமாக சேரணும், அந்த மாதிரி நீங்கள் பிரார்த்தனை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சிவப்பு நிற வெல்வெட்டு துணி அப்படி இல்லைன்னா கருநில வெல்வெட்டு துணி இருக்கும். இப்போ நீங்கள் கடைகளில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மீட்டர் 2 மீட்டர் இந்த மாதிரியான அளவில் கிடைக்கும். நீங்கள் ஒரு 1/2 மீட்டர் வாங்கிட்டிங்களா கூட போதும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இந்த மஞ்சள் குங்குமம் அந்த நகைக்கு கொஞ்சமாக நீங்கள் வச்சுட்டு
அதுக்கப்புறமா இந்த துணியில் வச்சு நீங்கள் சுற்றி மஞ்சள் நிற நூல் போட்டு கட்டி அதை வந்து நீங்கள் பீரோலையோ இல்லைன்னா மரப்பெட்டிலையோ நீங்கள் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா போதுங்க. உங்களுக்கு வந்து தங்கம் அப்படிங்கிறது மலமலன்னு சேர ஆரம்பிக்கும். இப்போ மரப்பெட்டி இல்லைங்க அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் கூட வச்சிடலாம். இப்போ நகை வாங்கும்போது நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய டப்பா வந்து இருக்கும் இல்லைங்களா, அந்த டப்பாவிலேயே கூட நீங்கள் இந்த துணியை போட்டு சுற்றி மஞ்சள் கலர் நூல் போட்டு சுற்றி நீங்கள் வச்சிடலாம். இப்போ நீங்கள் இதை வச்சிடுறீங்க இல்லைங்களா, இதோட வந்து நீங்கள் ஒரு 4-5 மாதுளை மர குச்சி வந்து உடைச்சி வைக்கலாம். அப்படி நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு தங்கம் வந்து வேகமாக சேர ஆரம்பிக்கும். மாதுளை மரக்குச்சி, நெல்லி மரக்குச்சி, அப்படி இல்லைன்னா மல்லிகைப்பூ செடி இருக்குது இல்லைங்களா, அந்த குச்சி கூட நீங்கள் வைக்கலாம். இந்த குச்சிங்களுக்கு எல்லாமே மகாலட்சுமியோடைய அருளை வந்து பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஏதாவது ஒரு குச்சி தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அதை வந்து உங்கள் நகைகளோடு சேர்த்து வைங்க. இந்த குச்சிகளை வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நகைகள் அதிகமாக வாங்க வைக்கக்கூடிய ஒரு சக்தியை வந்து இந்த குச்சி உங்களுக்கு பெற்றுத்தரும். இப்போ வந்து நீங்கள் இந்த முறையில் தங்கம் வாங்கினாலும் சரி, அடமானம் வைத்தாலும் சரி, அடகுக்கு போன நகையை வந்து மீட்டுட்டு வந்தாலும் சரி, நீங்கள் இதை வந்து பின்பற்றுறீங்க அப்படிங்கும் பொழுது உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் 1 குண்டு மணி தங்கம் வாங்க போகலாம் அப்படின்னு நினச்சாலும் இன்னும் சேர்த்து வாங்கக்கூடிய யோகத்தை கொண்டுட்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத யாரும் மறந்துட வேணாம். இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நலமுடன் வாழலாம். நல்லதே நடக்கும். நன்றி.